You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்குள்ளே என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 105. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக, உங்கள் விசுவாசத்தின் தூண்டுதலுக்காக தேவ சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவரை யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்கள கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறவர் இல்லை. He will never forsake. He will never forget his people whoever believes in him. ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை அவர் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்கிறது பாருங்க. அந்த 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள்னால் அதில் குறிப்பிட்ட ஒரு மனுஷனுடைய காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம்னு சொல்லும் போதே நமக்கு தெரியும் யாரை குறித்து இந்த இடத்துல வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி. இங்கே எசேக்கியா என்றதான ஒரு பெரிய ராஜாவை குறித்து, ஒரு கர்த்தருக்கு பயந்து இருக்கிற ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பாருங்க, தமக்கு பயந்தவர்களுக்கு எப்படியாக உதவி செய்திருவார். அவருக்கு அஞ்சி வாழ்கிறவங்களுக்கு கர்த்தர் நன்மைக்கு எதுவான காரியங்களை கட்டாயம் செய்வார். இப்போ இந்த எசேக்கியா ராஜாவுடைய காரியம் என்ன அப்படின்னா, ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை உண்டாகி இந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். என்னன்னா, உன் ராஜ்யபாரத்தின் காரியங்கள், உன் வீட்டின் காரியங்கள் எல்லாம் போயிட்டு என்ன பண்ணு, ஒழுங்குபடுத்திக்க சொல்லி. அவனுடைய ஆயுசுகள் முடிய போகுது, அவனுடைய காரியங்கள் இந்த பூமியில் முடிய போகிறது, அவன் மரிக்க போகிறான்னு சொல்லி ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி நிமித்தமாக இந்த எசேக்கியாவுக்கு ஆண்டவர் ஒரு தகவலை அனுப்புகிறார். நல்லா கவனிக்கணும். வியாதிப்பட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த எசேக்கியா ராஜா மரண தருவாயில் படுத்து கொண்டு இருக்கிறார். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும்போது அதில் உங்களுக்கு இந்த காரியங்களை நீங்கள் வாசிப்பீங்க, தெரிஞ்சு கொள்ளப்படுவீங்க. அப்போது இந்த எசேக்கியா ராஜா ஒரு வியாதிப்பட்டு இருக்கிறான். அந்த காலத்தில் எந்த அறுவை சிகிச்சைங்க கிடையாது, நிபுணருங்க கிடையாது. வைத்தியர்களை வைத்து இந்த வியாதிகளை குணப்படுத்தி கொள்ளுவாங்க. அதுக்கு பிற்பாடு அத்திப்பழத்தின் இலைகளை அப்படி அந்த இலைகளை வைத்து என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவ குணம் நிறைந்ததான இந்த காரியங்களை அவங்க வியாதி உள்ளதான இடத்துலையோ இல்லது பெரியதான ஏதாவது ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு உண்டாச்சுன்னா அதை அந்த மருத்துவ குணம் உள்ளதான இலைகளையோ இந்த மூலிகைகளை வைத்து அவங்க சுகப்படுத்தி கொள்ளுவாங்க. பார்ப்பீர்களானால் இந்த மனுஷனுக்கு ஏற்பட்டு இருக்கிறது, அவனுடைய முதுகு பகுதியில் ஒரு பெரிய ராஜகோபுலம் என்ன சொல்லப்படுகிறதான ஒரு பெரிய அளவில் அவனுக்கு பாதிப்பு உண்டாகி அவன் அப்படியே மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கிறான். கிட்டத்தட்ட இந்த நாட்களில் அது கேன்சர்னு கூட சொல்லப்படும். புற்றுநோய்க்கு அந்த புற்றுநோய்க்கு அறிகுறியாக இந்த வார்த்தைகள் சொல்லப்படுவதான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கிறோம் அந்த நாட்களில். அப்போ பாருங்க, இப்போ மரண தருவாயில் இருக்கிறான். இந்த மனுஷனுக்கு ஒரு செய்தி உண்டாகுது. என்னன்னா, உன்னுடைய வீட்டின் காரியங்களை, உன்னுடைய ராஜ்யபாரத்தின் காரியங்களை, உன்னுடைய பொறுப்புகள் எல்லாம் நீ எங்கே எப்படி செயல்படணுமோ அவங்களுக்கு கொடுத்து நீ என்ன பண்ணு, செயல்படுத்திக்கோ, உன்னுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கோன்னு சொல்லி இந்த எசேக்கியா ராஜாவுக்கு வார்த்தை உண்டாகிறது. ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போகிறார். சொல்லிட்டு போன உடனே இந்த மனுஷன் சுவர்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி அழுகிறான். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையாக உமடைய சமூகத்தில் நீதியாய் ஜனங்களுக்கெல்லாம் நான் நல்ல தர்மம் பண்ணியிருக்கிறேன், உதாரத்துவமாக நான் கொடுத்துருக்கிறேன், உமக்கு முன்பதாக நான் நீதியாக வாழ்ந்திருக்கிறேன். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதை எனக்கு மனசில் வைத்து இன்னும் என்னுடைய காரியங்களை நீங்கள் நினைவு கூறுங்கன்னு சொல்கிறானே தவிர ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கல, எனக்கு கொஞ்சம் ஆயுசை கொடுங்க, நான் இன்னும் சிலதெல்லாம் சரிப்படுத்தணும், அப்படிலாம் எந்த காரியத்தை அவன் வேண்டிக் கொள்ளல. அவனுடைய நீதியை குறித்து தேவன்கிட்ட வெளிப்படுத்துகிறான். இப்போ முச்சத்தை இந்த செய்தியை சொல்லிட்டு முச்சத்தை விட்டு வெளியே வருவதற்குள்ளாக மறுபடியுமாக இந்த
ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஒரு வார்த்தை உண்டாகிறது. என்ன சொல்றத பாருங்க. 5வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்தில் போவாய் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறார். அப்படி போலவே போயிட்டு என்ன பண்ணார்னா, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மறுபடியுமா சொல்றாரு, அப்பா எசேக்கியா, நீ என்ன வேண்டுன்னு எனக்கு தெரியாது, உன் மனக்குழப்பம் என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல, நீ என்ன தேவனுக்கும் உனக்கும் என்ன உறவு வந்துச்சுன்னு தெரியல, ஆனா ஆண்டவர் இந்த செய்தியை தான் எனக்கு சொல்லி அனுப்பினாரு, உன்னுடைய ராஜ்யபாரத்தை நீ ஒழுங்குபடுத்திக் கொள்ளுன்னு சொல்லி, அதுக்குள்ளார நான் இந்த முட்சத்தை விட்டு இந்த அறையை விட்டு வெளியே போவதற்குள்ளாக கர்த்தர் உன் மேல மனம் இறங்கி ஆண்டவர் சொன்னாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லு. என்னுடைய ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவுக்கு போய் மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுன்னு சொல்லி அனுப்பினார் அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை சொல்றாரு ஏசாயா தீர்க்கதரிசி. அருமையான தேவச்சனமே, ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு கணப்பொழுது, ஒரே ஒரு நொடிப்பொழுது போதும் என் தேவனாகிய கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பதற்கு. நீ எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கலாம், whatever may be a situation, whatever may be a problems, whatever the things you may facing in your life, do not worry about anything. இங்க எசேக்கியாவுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் செவி கொடுத்து ஒரு கணப்பொழுதில அவனுக்கு ஆண்டவர் ஒரு செய்தியை சொல்ல அனுப்பி, உன் தகப்பனாகிய தாவீதின் ஆண்டவராகிய கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்டேன், நீ 3ஆம் நாளில சபையில போயிட்டு சாட்சியா இருப்பேன்னு சொல்லி அனுப்புன்னு சொன்ன செய்தி மாத்திரமில்லாதபடிக்கு 15 வருஷம் அவனுடைய ஆயுசு நாட்கள் அவருக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த எசேக்கியா அரசனுக்கு கூட்டி கொடுத்தார். What a greatest thing. எனக்கு ஆயுசு கொடுங்க, நான் இன்னும் என் காரியத்தை ஒழுங்குபடுத்தணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், என் குடும்பத்தை கவனிக்கணும். அந்த கோரிக்கையெல்லாம் இந்த இடத்துல எசேக்கியா தீர்க்கதரிசி வைக்கல, எசேக்கியா ராஜா வைக்கல. ஆண்டவர்கிட்ட கேட்டான், என் நீதியை நினைத்தருளுங்க, என்னை கொஞ்சம் கவனித்து பாருங்க, நான் உமக்கு முன்பதாக உன் பார்வைக்கு நலமானதை செய்தேன். 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீங்க நேரம் இருக்கும்போது வாசித்து பாருங்க. உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன். I have did a good things. Whenever you sees me, whenever you watching me, I have done a good things. நீங்க பார்க்கும்போதெல்லாம் நான் உம்முடைய பார்வைக்கு நலமானதையே செய்தேன்ப்பா. அதை நினைத்தருளுங்கன்னு சொன்னானே தவிர, எனக்கு ஆயுசை கொடுங்க, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, அப்படியெல்லாம் எந்த காரியத்தை என்ன பண்ணல, இந்த இடத்துல எழுதப்படல. தேவனுடைய ஜெபத்தை கேட்டார். He have a pity on him. God was mercy on him. தேவன் அவன் மேல இரக்கம் பாராட்டினார், அவன் மேல பரிதாபப்பட்டார். ஐயோ, என்னுடைய ஜனத்தின் அதிபதி இவன், அவனுக்கு இந்த காரியத்தை நான் கட்டாயம் செய்யணும்னு சொல்லி தேவன் அவன் மேல மனம் இறங்கி அவனுடைய ஆயுசுகளில் 15 வருஷம் கொடுத்தது மாத்திரமில்லை, அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, ஒரே கணப்பொழுது, a time of a second, he listened his prayer. ஆண்டவர் இந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தை ஒரே ஒரு நொடி பொழுதுல கவனித்தார். இந்த கால நேரத்தில் ஒருவேளை 10 வருஷம் 12 வருஷம் 8 வருஷம் 9 வருஷமா 5 வருஷமா நான் இவ்வளவோ காரியங்களுக்கு ஜெபித்துன்னு இருக்கிறேன், என் ஜெபத்திற்கு இன்னும் ஒரு பதில் வரல. இந்த கால நேரத்தில் எனக்கு ஒரு நன்மை நடக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாதா, என் விண்ணப்பத்தை இந்த கடவுளை கேட்க மாட்டாரா, நான் எவ்வளோ நாளைக்கு ஐயோன்னு சொல்லப்படுகிற ஒரு சூழ்நிலை வாழ்வேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த கால நேரத்தில் கலங்கி யோசித்து கொண்டிருக்கலாம். டேக் அ டிசிஷன் ப்ளீஸ். ஒரு தீர்மானத்தை எடுங்க. என் தேவன் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டவர், ஏசாயா தீர்க்கதரிசி நிமித்தமாக வார்த்தை அனுப்பினவர், இந்த கால நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் ஜெபத்தை கேட்பார், எனக்கு நன்மையை உண்டாக்குவார், என் வாழ்க்கையிலும் எசேக்கியாவுக்கு செய்ததான் அற்புதம் உண்டாகும்னு சொல்லி நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் தேவனுடைய மகத்துவத்தை நீங்கள் காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்துக்காக ஸ்தோத்திரம்.
ஏசாயா தீர்க்கதரிசி நிமித்தமாக வார்த்தையை அனுப்பி எசேக்கியா உம்முடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் நலமானதை செய்ததை, நான் உமக்கு முன்பதாக நீதியை வாழ்ந்ததை நினைத்தருளுங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை ஆண்டவரே அவன் சொல்லி ஜபித்தான். அந்த ஜபத்திற்கு கர்த்தர் பதில் தந்து அவருடைய விண்ணப்பத்தை கவனித்திருப்பீர்களானால் அவருடைய வாழ்க்கையில 15 வருஷம் கூட்டி கொடுத்து, ஆண்டவரே என் ஜனத்தின் அதிபதியாகிய இந்த எசேக்கியாவுக்கு நீ போய் சொல்லு, அவன் விண்ணப்பத்தை கேட்ட கண்ணீரை கண்டேன்னு சொல்லி ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி அவனுடைய வார்த்தையை தேற்றிருப்பீரானால், இந்த கால நேரத்தில் வியாதியோடு நெருக்கத்தில் குடும்பத்தில் பிரச்சனை சமாதானம் இல்லாதபடிக்கு இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உங்களோட பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செயல்படட்டும். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.